ஹாய் காய்ஸ், ஒரு பீஸ்ஃபுல்லான மார்னிங் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு இன்றைக்கி நல்லா தெரிஞ்சிருச்சு. சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சா, நைட்டில் ஒழுங்காகவே தூக்கம் வர மாட்டேங்குது. சரி, மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தா தண்ணி வரல, ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சரி, என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறது, டேரெக்டாக லஞ்சே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு சொல்லிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. அப்புறம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சிக்கன் குழம்பு தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணால் நல்லா வந்துருச்சு. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணேன்னா, கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்துக்கிட்டேன், ஜீரகம், சோம்பு, மிளகு, அப்புறம் கசகசா, 4லேருந்து 5 பல் முந்திரி பருப்பு, அப்புறம் கொஞ்சம் வீட்டு மிளகாத்தூள், காஷ்மீரி தூள், மல்லித்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பைன் பவுடராக அரைச்சி வச்சிட்டேன். அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி, அப்புறம் பட்டை இதெல்லாம் போடுவோம்ல, அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிட்டு நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் கிண்டிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டு சிக்கனை போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி நிறையா போட்டு இறக்குனேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப திக்காக வைக்கல கிரேவியை, கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருந்தேன். டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்லி கிரேவியாக சாப்பிட்றத விட சிக்கன் குழம்பு தண்ணியாக ஊற்றி சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்குது. உங்களுக்கு எப்படி பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எந்த மாதிரி வச்சா சிக்கன் குழம்பு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.